கட்டணும் கார் கொடுக்கணும் கைலாயத்தை நாடி செல்ல கைலாய தாண்டு கூடிய பரம கடவுள் பார்த்தார். அடரா பக்தருக்கு மொழி எனக்கு செல்ல வேண்டும் அப்படி என்று எண்ணப்பட்டவராக கைலாய மலை ஆண்டு வரக்கூடிய பரம கடவுள் தற்பார்.
எங்கடா இருந்து வருது மலரு பூவை வாங்கி பாக்கெட் உள்ள வச்சு சாமியா பாக்கெட் வந்து வருது சாமியா அங்க ரெண்டு மலர் வருது அதாங்க ஐயா குண்டோஜில ஏன்னா தம்பி ஓ இந்த சூரன் கமிட்டி வந்தானு பாரு கம்யூனிட்டி வந்தானு பாரு அவனை அடிச்சு புது புதிய ஆகிட்டான் புழுதி ஆகிட்டான்னு சொல்லு இப்ப நான் என்ன சொன்னேன் சாமி பார்த்து துண்டு வதறீங்க துண்டை வதறான்னாரு எல்லாம் உதறிட்டு நல்லா கட்டுங்க அதான சொன்னீங்க குண்டோஜிலா சுவாமி குண்டோதரன்னா அதான் சாமி இருக்கிறாங்க குண்டோதர அர்த்தம் தெரியுமா உனக்கு குண்டோதரன்னா நல்ல பெரிய ஒரு அர்த்தம் அப்ப நீ அப்படி கிடையாது என் அருகாவில் இருக்கின்றானே ஆமா அந்த குண்டோதரன் நடத்த குண்டோதரன் நன்றி சாமி சாமி ஆமா அவர் அர்த்தம் சொல்றாரு சபையை பார்த்தாயா சபை சபை எடுத்துட்டா முட்டு முட்டா கூட்டம் கூடுவாங்க பொட்டை பொட்டே ஆகி போச்சு நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் அந்த கலை காணும் கோழி குண்டு கட்டி கல்வி காணா நீங்களே ஆலாப்பிளா கல்லியா செங்கல்லியா கருங்கல்லியா சொன்னா தெரியும் டைல்ஸா அதான் என்ன சொல்லுவாங்கள வெள்ளந்துன்ற வாயில வெள்ளம் தான் வரும் வெள்ள வாசனை தான் வரும் ஆமா வெள்ள வாசனம் வரும் அந்த வார்த்தை அப்படிதான் வரும் அது தின்ற வாயில ஆமா அதுதான் சாமி தின்றான் கம்யூனிட்டி பையன் கம்யூனிட்டி பையன் கலைக்கானம் நான் சொன்ன கல்யக்கானன்றீங்க நான் கரெக்டா சொன்ன சாமி அவன் தான் சாமி 64 கலைக்கானம் கலைடா 64 கலைக்கானமா 64 கல்ல காணமா காட்டி பார்த்து ஒரு லோடு வந்து கல்ல 64 கல்ல அவன தீனு போட பொழுது அப்ப கோழி கொண்டு கட்ட திட்டமா இருக்கும் 96 தத்துவம் 18 புராணங்கள் கற்றுணர்ந்த மேதைகள் அமர்ந்திருக்கக்கூடிய சபை சபை வந்த போது அடியன் யார் உனக்கு தெரியுமா ஐயா அடியவன் தீர்க்க வந்தானம் ஆமாங்க நான் யார் ஐயா உங்க பெருமை உங்க அந்தஸ்து என்ன ஐயா எனக்கு தெரியுங்கல்ல அந்தஸ்து பெருமைனா கொடி கட்டி பண்றாரு உங்க பெருமை அந்தஸ்து வரும் பாருங்க சொல்லுப்பா இவரு யாரும் தெரியாது யாரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை இட்லி சுடும் எல்லை கிராமம் சட்னி ஊத்துண்டா கம்யூனிட்டி பையன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் வட்டம் நெடுமுடியாலை சேர்ந்து காலம் சென்ற நாடக பேராசிரியர் பாண்டுரங்க மகன் மூத்த குமாரன் இவர்தான் பெருமாள் ஆசிரியர் தொலை போடுவாரா ஆசாரி கிடையாது அது அப்படி கிடையாது ஆமாங்க நான் வாத்தியார் இல்ல நீங்க இல்லையா நான் கிடையாது வாத்தியார் யாருங்க 6 வரிய நீரில் தவந்தானே ஆறுமுக பெருமான் இப்ப தேர்ச்சிருவானது அவர் தான் வாத்தியார் ஆமா வாத்தியார் ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு செட்டு கட்டிட்டா வாத்தியார் கிடையாது கற்றுணர்ந்த மேதைகள் சபைக்கு முன்பாக வந்து செய்ய வேண்டும் கற்றுணர்ந்த மேதைகள் இருக்கின்றார்களே அந்த சபைக்கு முன்பாக வந்து பேச வேண்டுமா நான் தான் தெரிந்த புலவர் என்று சொல்லவில்லை அந்த வாத்தியார் ஒரு கேள்விக்குறி ஆமா வாத்தியார் அப்படிதான் கேள்விக்குறிதான் ஒண்ணுமே தெரியாது இவனுக்கு இவனுக்கு ஒரு புண்ணியம் தெரியாது இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்லு மச்சான் என்ன ஒரு ஆட்டம் என்ன ஒரு ஆட்டம் என்னடா பையா வாடி ஆடிட்டு திருக்கோயிலூருக்கு வந்தோமா ஆமா வாத்தியார ஒரு 500 ரூபாய் காசு கொடுன்னு கேட்டேன் கேட்ட உடனே எடுத்து கொடுத்துட்டாரு நோட்டை எடுத்த உடனே 500 ரூபாய்க்கு எத்தனை ஜீரோ போடுறது தெரியாம 5,000 ஜீரோ போடுறேன் கம்யூனிட்டி பையன் அப்புறம் நான் பார்த்ததோட சரி இல்லன்னா 5000 எழுதிருப்பேன் என் கணக்குல
ஏய் அது வாட்டு சத்தியமையும் வேடம் வேடம் தான் இங்க வந்திருக்கேனே சாமியா வேடம் தான் எனக்கு போனதுல செங்கல்பட்டுல இருந்து உள்ள போன சாமியா நான் நேர்மறை பேசிருக்கிறான் நல்லவன் பேரம் இல்ல அவன் நல்லவன் நடுலவும் பேரனாடா கரெக்டா பேசுறான் சத்தியமையும் வேடம் வேடம் இந்த வேடம் போலி வேடம் ஆமா வேடம் தான் இங்க வந்திருக்கிறேனே இதனுடைய விளக்கம் விளக்கமா சாமி உங்களை பார்த்தா பட்டையும் பட்டையும் கழுத்துல பட்டையும் மேல பார்த்தா ராந்தல் கட்டையும் ராந்தல் லைட்டும் கையில முப்படி சுருக்கும் எங்க ஊரை மேல போயிட்டு வர பாரு சாமி வா வச்சிருக்கீங்க கொஞ்ச நேரம் கொடுத்தீங்கன்னா கைகாலி பக்கம் பொண்ணா ஒரே குத்துல 3 அடி சாமி நான் போயிட்டு வரேன் எங்க போறாரு போய் வாடா சீக்கிரம் வாடா எங்க போற கேட்டுக்க யாருக்கு வாங்கிட்டோம் சைடிஸ் இல்ல ஒரே குத்துல 3 எலி எடுக்கணும் இது என்ன சொல்ற எலி குதிரை சிலாக்காது இல்ல கோல் சாமி இதாண்டா முப்படை முப்படைன்னு எப்படி சாமி ஆத்தல் அழித்தல் படைத்தல் ஆகிறவரு படிக்கிறவரு உட்காந்து சாப்பிடுறவரு டேய் பிரம்மா ருச்சினான் விஷ்ணு விஷ்ணு டேய் பிரம்மா ஊத்துறான் விஷ்ணு குடிக்கிறான் என்னங்கடா டேய் பிரம்மா ருத்ர அது கிடையாது மும்மூர்த்தி தேவர்கள் ஆமா சரி விளக்கம் டேய் அந்த காலனைகாலால் உனத்த மாநகர் காலனைகாலால் பற்றி பார்வைய வச்சலோன் சீசா நடப்பன பரப்பன நீந்தன ஊரன நான்கு வேதம் அப்படி சொல்லக்கூடிய யானை முதல் எறும்பு கடை யானை முதல்ல வச்சு எறும்பு கடை வைக்கல யானை முதல்ல வச்சு எறும்பு கடை வைக்கிறது கட்டாயம் போது சாவாம போறாங்க ஜீவத்துல பெருந்த ஜீவன் அது எறும்பு யானை எறும்புடா யானடா எறும்பு உங்களுக்கு ஏன் 2 பேருக்கு சண்டை வயசுல ஒண்ணீங்க சாமி எப்படி எறும்பு பெரியது யானை அம்மா பெசுகுது பெருத்த ஜீவன் யானை பெருத்த ஜீவன் எறும்பு சும்மா அம்மா இருக்கு ஆமா அது எடுத்துட்டு போய் நீ யானை காதுல விட்டா யானை அப்படியே மல்ல அவுட்டு ஓ விஷயத்தில் பெரியது எறும்பு உருவத்தில் பெரியது யானை அதனால யானை முதல் எறும்பு கடை 2054 ஜீவ சண்டுகளுக்கும் படி அளக்கக்கூடிய பரம்பு காட்டவன் 2000 நேரத்தில் படைத்த 2011 நேரத்திற்கு சொந்தக்காரன் உக்காந்து எல்லாத்துக்குமே 2 கண்ணு தான் உனக்கு 2 கண்ணு எனக்கு 2 கண்ணு 2011 அவனை ஒண்ணு மென்னு
கடவுளே நடப்பேன பூமியில நடக்கக்கூடிய ஜீவனுக்கு அத்தனை பேத்துக்கும் நேத்திரம் பரப்பேன பரப்பன சொல்லிட்டு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய ஜீவனுக்கு பரமன அதுக்கு நேத்திரம் ஊரன இந்த செய்யா பாம்பு எறும்பு இதெல்லாம் ஊரன் என்று பெயர் ஊர்ந்து போகுது பாரு சாமி சொன்ன சொல்லு சாமி நீ சொல்லு இந்த செய்யா பூரா எறும்பு நண்டு தவளை பாம்பு பசங்க சொல்றியா செய்யா சொல்லு செய்யா பூரா செய்யா பூரா நண்டு பாம்பு நீ வந்து ஊருக்கு ஆமியா இப்ப அவங்க என்ன தெரியுமா கதை பேசிக்கிறாங்க அடுத்த முக ஸ்டாலின் இதுக்கெல்லாம் ரெண்டு நேத்திரு உனக்கு விட்டு 2011 நேத்திர எப்பாடி அப்படின்னு ஆயிரம் சடாமுடி படைத்தவன் ஒரு சிரத்துக்கு ரெண்டு நேத்திரம் 1000 சிரத்துக்கும் 2000 நேத்திரம் எதிரா 1000 to 1000 போடலாமா போட்டேங்க போட்டியா நான் எத்தனை கம்மி எடுது இன்னும் 11 கம்மியா இருக்கு 11 நேத்திரம் கம்மி பையா அக்கா ஆலை ஏறினேன் அக்காலை யாருன்னா உன் மாமன் சும்மா இருப்பானா பட்டு கேட்டு இருப்பான் என்ன எங்க அக்காலை யாருன்னா உன் அக்காலை யாருன்னா உன் மாமன் கம்முன்னு இருப்பானா டாய் அக்காலை ஏறினேன் என்றால் நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன காலை வாகனம் அக்காலைக்கு ரெண்டு நேத்திரம் அப்படி விளக்கமா போயிட்டுங்க விளக்கமா சொல்லுங்க அம்மா அவை கைபிடித்தேன் அன்னைக்கு பள்ளி போட்டுருவானா அம்மாய போய் கை பிடிப்பாங்க ஏன்னா அத்தை பொண்ணு மாமன் பொண்ணு தான் போய் பிடிக்காம என்னையா ஒரு கடவுளா இருப்பட்டு அம்மாவை கைபிடித்தேன் எப்படி என்று விளக்கம் தாருகா வனத்தை ஆண்டு வரக்கூடிய தாருக ரிஷிகள் ஆமா தாருகா ரிஷிகள் 1000 பேர் 1000 பேருக்கு 1000 மனைவி 1000 மனைவியா ஆமா இப்படி இருக்க கௌரவம் கொண்டு என்ன நினைச்சானு நம்ம மனைவியோட மணிமுத்தி தேவிகள் யாவட்டுமானவர் பத்தினி கிடையாது அப்படின்னு அகம்பாவம் பிடித்த அந்த ரிஷிகளை பேசி வந்தாங்க நான் பார்த்தேன் ஒரு நாள் அவனுடைய 1000 மனைவிகளை கற்பழிக்க வேண்டாம் கற்பாய்க்க வேண்டும் அப்படி என்று எனக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டு ஆமா யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன செய்யலாம் ஒரு சாமி போய் ஒரு பெண்காக பட்டாலும் கற்பழிக்க முடியுமா முடியாது நான் பார்த்தேன் என் மருமக பிள்ளைய கூட்டேன் மன்மதன் கூட்டேன் மன்மதா உருவத்தை எனக்கு கொடு உன்னுடைய அழகு எனக்கு வேணும் ஆமா அப்படின்னு கேட்டேன் அவன் அப்படியே கொடுத்தான் நான் தூரத்தை மாத்திட்டு அந்த தார்கா வீதி இருக்கிறது அந்த வீதி வழியாக என்ன அப்படி போறேன் உள்ளகிற பெண்கள் வெளியே வந்து பார்க்க வேண்டாம் நான் என்ன பண்ணேன் என் மச்சான் ஒரு தப்பு சேகரி குடியா அப்படின்னு ஆமா அப்படி தப்பு சேகரி குடிட்டு நான் தப்பு சேகரி எடுத்துட்டேன் நாராயண 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 அப்படின்னு தப்பு அடிச்சு போனேன் இந்த 1000 பெண்கள் உள்ள நபரு யாரா புதுசாக நம்ம ஊர் தப்பு சேகரி அடிச்சு வர்றாங்க ஓடி வந்து வாயில் பண்ணி பார்த்தாங்க அப்படி என்று பெண்கள் எல்லாம் ஓடி வந்து பார்த்தார்கள் பார்த்தவுடன் என் அழகை பார்த்து அந்த பெண்கள் என்ன நினைத்தார் மனதிலே இப்பேற்பட்ட மன்னவன் இந்த உலகத்தில் இருக்கின்றானா மணந்தால் இப்பேற்பட்ட மன்னவன் தான் மணக்க வேண்டும் தவிர நம்ம கணவன் இருக்கிறான் தாடி மீச கொட்டையில போட்டுக்கிட்டு பார்க்க சவிக்கல எவ்வளவு அழகா இருக்கிறான் என்றுதான் அந்த பெண்கள் மனதிலே நினைந்தார்களாம் நினைந்தவுடன் மனச்சோரம் அடைந்து விட்டார்கள் உடனே தார்கா வந்துட்டேன் கைல்மலைக்கு வந்துட்டேன் வந்த உடனே தார்கா ரிஷிகெல்லாம் ஓடி வந்தார் ஓடி வந்து செய்ய வேண்டும்
நீங்க ஜலமும் மலர் போட்டு வாங்க அப்படி என்று பெண்களை கூட்டு அனுப்பினார்கள். இவங்க என்ன போனாங்க, என்ன பண்றாங்க, ஆள் காட்டி ஜலம் சொல்லிட்டு சொல்லிடுமா போக மாட்டாங்கப்பா. சொல்லிட்டு மலர்களை கொண்டு வருவாங்க. மலர்களை பறித்து விட்டு ஆள் காட்டி ஜலத்தை சொல்லினார்கள். சொல்லிட்டு பார்த்தாங்க 1000 பெண்களும் ஜலம் திரளவில்லை. கற்பு பறி போய்விட்டது, மனச்சோரம் அடைந்து விட்டார். அப்படி என்று அழுது சிந்தனமாக அவருடைய கடவுள் எடுத்து ஓடி வந்து ஐயா ஜலம் திரளவில்லை, என்ன காரணம் தெரியவில்லை அப்படின்னு தெரிந்தவுடன் அந்த அவர்கள் ரசிகர்கள் பார்த்தார்கள். ஞானம் ஞானம் ஆமா. அப்ப ஞான கண்ணி என்றால் யார் எதை செய்தாலும் கண்டிப்பாக தெரியுமா. அப்படி செய்த உடனே கைலாய மூர்த்தி ஆண்டு வரக்கூடிய கையில வாசன்னா இந்த வேலை செய்திருக்கிறான். அப்படி என்று 1000 பேர் எல்லாம் வந்தார்கள். கருத்தது ஒரு யாகத்தை செய்தார். என்னை கொல்ல வேண்டும் அப்படி என்று யாகத்தை செய்தார்கள். யாகத்தில் என்ன உண்டாவது, பெருத்தது ஒரு புலி உண்டாவது. புலி ஆமா. அந்த புலி ஏவி கைலாயத்தில் அமர்ந்திருக்கிற அந்த கைலாய பெருமனை கொன்றுவா அப்படி ஏவி விட்டார்கள். அந்த புலி ஓடி ஓடி வருது. ஓடி வந்தோடனே நான் பார்த்தேன். அந்த புலியை பிடித்து அடித்து அது தோலை உரித்து நான் ஆடையாக அணிந்து கொண்டேன். அவர் என்ன தோல் நினைச்சிருக்கிறார், போன தோலா அது அப்படி இருக்க. இரண்டாவது என்ன செய்தார், உத்தராசுரர்களை உண்டு செய்தார்கள். ஆமா, போல செய்து அந்த கைலாசனை கொன்றுவா என்று அந்த அசுரர்களை அனுப்பினார். அந்த அசுரர்களை உத்தராசுரன் ஓடி வந்தார். அவங்களை பிடித்து சாவடியா உயிரோடு உத்தராட்சி மாலையாக அணிந்து கொண்டேன். ஆமா. ஆறுமுகம் கொட்டை இல்ல, ஆறுமுகம் கொட்டை இல்ல, என்ன ஆறுமுகம் கொட்டை, உத்ராட்சை உத்ராட்சை 6 முகனுடைய கொட்டை. 6 முகம்டா, 6 முகம் கொட்டை. 6 முகம் அவன் கொட்டை இல்ல, 6 முகம். ஒன்னொன்னு இருக்குமா, 6 முகம் இருக்கும், 5 முகம் இருக்கும், 4 முகம் இருக்குமா. எனக்கு சந்தேகம் என்ன, என் கொண்டு வெளியே வந்தான், எனக்கு வந்து உட்கார்ந்து வெளியே போனான். அவனுக்கு வந்து 2 கொட்டை தான் இருந்துச்சு. ஓஹோ, அந்த 6 2 கொட்டை தான் இருந்தது. இந்த கொட்டை இருக்குது பாக்குறோம். அப்படியா, அந்த 6 கிடையாது. அப்படி உத்தராட்சி மாலையை அணிந்து விட்டார். 3வது யாகம் செய்தார். என்னென்ன செய்த, மான் மழு சூளம் அப்படி அந்த பெருத்த மான்கள் சூளம் கைவாளம் என்ன சொல்லக்கூடிய இதெல்லாம் அனுப்பினார். ஆமா, நான் பார்த்த 3வது அந்த சூளம் மான் மழு சூளத்தை கரத்தை பிடித்தேன். அம்மான கரம் பிடித்தேன். அம்மால போய் கரம் பிடிக்கல. எத்தனை, 4 எத்தனை இருக்குது இப்ப இன்னுமா? எனக்கு 3. எனக்கு தான் 3. என்ன உனக்கு 3? நானும் பருப்பு கடமையும் கட்டுப்பாடுறா அண்ணா சொன்னது. அதோட எத்தனை கணக்கு? 9 சாமியா. யாரு? 9. யாரா 9? கணக்கு 9, 2009. அப்பா அப்படியா? சரி, அமர்ந்திருக்கிறாளே கங்கை சாமியா. நம்ப போட்டாட்டியா? அண்ணன் புரித்து புரித்து காட்டி சாமியா. என்னடா ஏடா முடியாது பேசுற அந்த பையன். என்னுடைய மனைவி தூக்கி தலைமையில வச்சுக்கிறியா? ஆமா. 1க்கு 2 எப்படி போடுற பைப் வச்சுக்கிறியா? கடவுளே, ஒரு பெண்ணாக மற்றவரை தூக்கி சரசி மேல அமைத்திருக்கிறாயே பலஜலம் எங்க போகுது கேக்குறியா? நரை உப்பு சாக்காடு. இந்த 4 எங்களுக்கு இல்ல. பிறப்பு என்பது கிடையாது, நரைப்பு என்பது கிடையாது. இந்த பலம் இந்த போய் சொல்றேன் பலஜலம் அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால இவளுக்கு 2 நேச்சிரும். இப்ப நான் சொன்னதெல்லாம் மொத்தமா கூட்டி முப்பு சாக்காடு. இவங்க சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் என்ன சாப்பிடுவாங்க? அப்புறம் தேவாமிர்தம். ஏண்டா இதெல்லாம் மொத்தமா கூட்டி கணக்கு சொல்லி பார்க்கலாம். என்னடா பண்ற? என்ன பண்ற? நீதான் இங்கெல்லாம் குப்பையா இருக்கு கூட சொல்ற. கம்பேட்டி நீ போட்ட லக்கணத்தை கூட்டி கணக்கு சொல்றான்னா 2000 நேற்று சொந்தக்காரு எந்த வீரடா அப்படி இருக்க சமாச்சாரமாச்சு. என்ன உட்கார்ந்து ஏந்திர ஏந்திரா கம்பி உட்கார நேரம் இல்லடா தகவல்ரா ஏந்திரா சொல்றான் கம்பி. ஆமா, சூர சம்மாரத்தில்
என்னுடைய மகன் இருக்கின்றானே ஆறுமுக பெருமான் ஆமா சூரசம்மாரம் செய்து முடித்து தேவர்குறையை சேர்த்து தேவேந்திரன் மகளாகிய தேவேந்திரனை திருமணம் செய்தார். திருமணம் செய்து 8 நாளாக ஆகிவிட்டது. அதில் தப்பித்து பிழைத்தவர்கள் யார்? கண்டன் கார்கோடிகன். கண்டன் கார்கோடகன். ஆமா, அவன் உதயகிரியில ஒருவன், அஷ்டகிரியில ஒருவன் இருந்து என்ன செய்தான்? நாரதனுடைய வார்த்தை கேட்டு இன்னும் இருக்கக்கூடிய தேவர்கள் மதம் செய்ய வேண்டும் அப்படி என்று சத்தியலோகம் சென்றான். சதர்மொழி சிறைபிடித்தான். தேவலோகம் சென்றான். தேவேந்திரன் சிறைபிடித்தான். இப்ப கையில மலை நோக்கி கையில மலை நோக்கி ஓடி வருகிறார். அங்க போக